ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ராஜாஸ் படத்தோட ரிவ்யூ. டைரக்ட் பண்ணியிருக்கிறது மாருதி, மியூசிக் தமன் போட்டிருக்காரு. கார்த்திக் பழனி கேமரா, அப்புறம் கோத்தகிரி வெங்கடேஸ்வரா எடிட்டிங் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா பிரபாஸ், சஞ்சய் தத், பொம்மன் இரானி, மாளவிகா மோகனன், நிதி அகர்வால், ரதி குமார், ஜரீனா வஹாப், சமுத்திரகனி, பிரம்மானந்தம், அப்புறம் ஜிஷு சென்குப்தா, வரலட்சுமின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கங்கம்மா ஒரு அல்சைமர் பேஷண்ட். அவங்களுடைய பேரன் ராஜு தான் அவங்கள பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே மறந்துருச்சு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் கனகராஜோடைய மெமரிஸ் மட்டும் அவங்களுக்கு நினைவில் தங்கி இருக்கு. கனகராஜு வந்து ஒரு எக்ஸாசிஸ்ட், பேய் ஓட்டுறவராக இருக்கார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கார் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டிக்காகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் தாத்தாவை தேடி போகிறாரு ராஜு. எங்கே போகிறாரு? ஹைதராபாத்துக்கு. இவருடைய தேடுதல் வேட்டையில் அவருக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா, அவங்க தாத்தா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டதாகவும் திரும்பவும் ஒரு ஆவியாக அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இதை வச்சு அவருடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் தோண்டி ஆராய்ச்சி பண்ண ராஜுவுக்கு ஒரு ஷாக்கிங்கான அவங்க தாத்தாவுடைய வரலாறு தெரியுது. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு டார்க் பாஸ்டோட கிரீடின் உச்சத்துக்கே போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் மிச்ச கதை. ரொம்ப நாள் கழித்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு பிரபாஸ். அவருக்கு சத்யா கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஜரீனா வஹாப்க்கு நல்ல எமோஷனல் ரோல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சஞ்சய் தத் அதே மாதிரி ஸ்டைலிஷாக எப்பவும் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கும் பிரபாஸ்குமான அந்த காம்பினேஷன் சீன்ஸ்லாம் பார்த்தோம்னா நல்லாயிருக்கு. பொம்மன் இரானி இருக்கார், ஓகே. படம் வந்து ஆக்சுவலாக நல்லா கிராண்டியராக எடுத்திருக்காங்க. மாருதிக்கிட்டேருந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு லெவல். ஆனால் அவர் கொடுத்தது வேறு லெவல். ஆனால் என்ன பிரபாஸ் வந்து எப்படி இப்படி ஒரு ஹாரர் காமெடி ஜானரை போய் சூஸ் பண்ணாருன்னு தான் தெரியல. ஏற்கனவே எல்லாரும் துவைச்சி தொங்க விட்ட ஒரு ஜானர். ஒருவேளை ஸ்டோரி அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கலாம். என்னதான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தாலும் ரைட்டிங் நல்லா இல்லைன்னா மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும்ல. அது மாதிரி தான் இதுவும். அதுவும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் ஆர்டிஸ்ட் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ரோல் இருக்கான்னு பார்த்தா சுத்தம். மாளவிகாவுக்கு வந்து இதுதான் வந்து தெலுங்கு டெபியூ. ஆனால் அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ரோல் இல்லை. அதே மாதிரி தான் நிதி ரிதி இவங்களாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி வந்து சீரியஸ் ரோல் கொடுத்தா சூப்பராக பண்ணுவார்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி சப்தகிரி வந்து காமெடி நல்லா பண்ணுவார். இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட வேஸ்ட் பண்ண மாதிரி தான். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராக ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்கன்னா, நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கேரக்டர்ஸை நல்லா இருந்திருக்கும். அதேமாதிரி பெரிய ட்ராபேக் என்னென்னா ரன்னிங் டைம். ஒரு ஹாரர் காமெடி ஜானர் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2.5 hours பார்க்கலாம். 3 hours படம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இது வந்து பெரிய ட்ராபேக் இந்த படத்தில். அப்புறம் விஷுவல்ஸ் வந்து ஓகே தான், அங்கங்கே பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஒரு சில இடம்லாம் தோணுச்சு. எடிட்டிங் வந்து இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். தமனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. பிஜிஎம்லாம் வந்து ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். பெரிய பட்ஜெட் மூவியில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்திருக்கும். பட் இதில் கொஞ்சம் கம்மி தான். படம் மொத்தமாக பார்த்தா நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. பிரபாஸோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ட்ரீட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் படம் பார்க்கலாம், ஒரு தடவை ஜாலியாக பார்க்கலாம். சீரியல் அப்டேட்ஸ், மூவி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.